விஸ்டம் டெய்லி லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இல்லை அட்வைஸ் கேட்டால் விஸ்டம் கிடைக்கும்னு. ஆனால் உண்மையான விஸ்டம் எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? யாக்கோபு 1 5வது வசனம் இப்படி சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிறவரும் ஒருவராயும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமாங்க, தேவன் கிட்ட விஸ்டம் கேட்கும்போது அவர் நம்மளை விஸ்டம்னால நிரப்புவார். இந்த விஸ்டமை வச்சு உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்ற முடியும். அதே மாதிரி இதே விஸ்டமை வச்சு உங்களால் வெல்த்தும் க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் தேவனே எனக்கு விஸ்டம் தாங்கன்னு நம்ம டெய்லி கேட்கணும். சாலமன் ராஜாவும் தேவன் கிட்ட விஸ்டம் கேட்கும்போது அவர் ஹம்பலாக கேட்டார், எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை ஆண்டவரே, எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டு தாங்கன்னு. தேவன் இந்த வார்த்தையை கேட்டு ப்ளீஸ் ஆனார் அண்ட் சாலமன் ராஜாக்கு விஸ்டமும் கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் தேவன் கிட்ட ஹம்பலாக கேட்கும்பொழுது தேவன் உங்களுக்கு விஸ்டம் கொடுத்து உங்களை பிளஸ் பண்ணுவார். காட் பிளஸ் யூ.